வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கருவாடு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு நான் நெத்திலி மீன் கருவாடு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள்: நெத்திலி கருவாடு 40லேருந்து 50 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய மண் இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பெரிய துண்டு தேங்காய், 10 சின்ன வெங்காயம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. சின்ன சைஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், புளி ஒரு சின்ன துண்டை எடுத்து நம்ம ஊற போட்டு வச்சுக்கலாம், 2 பெரிய தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடுகு, ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெத்திலி கருவாடு எடுத்து இதில் உள்ள அந்த தலையெல்லாம் பிச்சிடலாம். ஏன்னா இதோட நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கசப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிரும். அதனால் தலையெல்லாம் தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை கழுவிடலாம். இப்போ எல்லாத்துக்குமே பிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே உள்ள அந்த செதில்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா போகிறதுக்காக இதை வந்து சுடுதண்ணியில் போட்டுடலாம். தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு இதை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது உள்ளே இருக்கட்டும். கொஞ்சம் இந்த சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள அந்த செதிலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம மேலே உள்ள செதிலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம இப்படி ஈஸியாக மேலே எடுத்தாலே வந்துடும், நம்ம சுடுதண்ணியில் போட்டதுனால. இந்த மாதிரி செதில் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இது குழம்புல இருந்தது அப்படின்னா சாப்பிடவே முடியாது. அதனால் இது இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா நெத்திலி மீன் கருவாடுலையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை கழுவ ஆரம்பிச்சிடலாம். இதில் நிறைய மண் இருக்கும், அதனால 4-5 தடவை இதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி எடுக்கிறதுக்கு நார்மலான தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம், அதுக்கு சுடு தண்ணிலாம் தேவையில்லை. இந்த செதில் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சுடு தண்ணி. இனிமேல் நம்ம நார்மல் வாட்டர்லேயே கழுவிடலாம். குறைஞ்சது ஒரு 4-5 தடவையாக கழுவிடலாம். அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும். இல்லை குழம்புலலாம் மண் இருந்தது அப்படின்னா அந்த குழம்புல வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இதை நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா கழுவி வச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் லேசாக ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம்
இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ரொம்பவே ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் ஈஸியாக வெளியே வர்றதுனால டக்குன்னு ஃப்ரை ஆயிரும். அதனால் நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். டிஷ்ஷுக்கு தேவையான மொத்த உப்பையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். ஆனால் தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆகிடும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா அடி பிடிச்சிரும். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா தக்காளி ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை கைவிடாமல் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்தாலே போதும். இப்போ இந்த தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் இதில் நெத்திலி மீன் கருவாடுக்கு பதிலாக எந்த கருவாடுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஆற விட்டலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா இப்படி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா இப்படி ஒரு பேஸ்ட்டாக அரைக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இந்த டிஷ்ஷுக்கே நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் உளுந்து சேர்த்துடலாம். இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பூண்டுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுலாம். கருவேப்பிலை லேசாக ஃப்ரை ஆகிக்கிடட்டும். கருவேப்பிலை லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நம்ம ஆல்ரெடி இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் இதை ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்லை. இப்படி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சோனையுமே நம்ம இதில் புளித்தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தான் இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம்ல, அதிலேருந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கொதிக்க விட்டுலாம். நல்லா அந்த புளித்தண்ணியில் உள்ள பச்சை வாசனை போட்டோம், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து இதில் கருவாடு சேர்க்கணும். ஏன்னா கருவாடு சேர்த்துட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா டக்குன்னு கரைஞ்சிரும். அதனால் நல்லா புளி தண்ணியில் உள்ள பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டே நம்ம கொதிக்க விட்டுறணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி நல்லா கொதிச்சு நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தா அந்த கருவாடு சேர்த்துடலாம். கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இதை ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, அதெல்லாம் கருவாடு உடஞ்சிரும். இப்போ இப்படி 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கருவாடுலனாலும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு சுவையான நெத்திலி மீன் கருவாடு குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த நெத்திலி மீன் கருவாடு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபீஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அது ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கருவாடு குழம்பு இப்போ ரெடி. இதை நான் இப்போ சுட சுட சாதத்தோடு வச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள்.